ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு பேசஞ்சருக்கும் கண்டக்டருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்க்கலாம். பேசஞ்சர் வந்து கேட்குறாங்க, அண்ணா டஸ் திஸ் பஸ் கோ டு டி நகர்? அண்ணா இந்த பஸ் டி நகர் போகுமா? சரி, இப்போ கவனிங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷில் இந்த டஸ் அப்படின்ற வார்த்தையெல்லாம் போட்டு அதிகமாக பேச மாட்டாங்க. டஸ் திஸ் அப்படின்னு, டஸ் திஸ் பஸ்ஸா, என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்காதீங்க. நீங்கள் தாராளமாக ஸ்போக்கன் இங்கிலீஷில் டஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, அண்ணா திஸ் பஸ் கோ டு டி நகர், அண்ணா இந்த பஸ்ஸு டி நகர் போகுமா அப்படின்னு நீங்கள் பேசிக்கலாம். சரிங்களா? டஸ்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷில் பேசும் பொழுது. சரிங்களா? ஓகே. அதுக்கு கண்டக்டர் என்ன சொல்கிறாரு? எஸ் இட் கோஸ். இது போகும். இட் கோஸ் அப்படின்னா இது போகிறது, இது போகும். ஏது? இட் அப்படின்ற வார்த்தை பஸ்ஸை குறிக்குது. கெட் இன் குயிக்லி அப்படின்னா உள்ள சீக்கிரமாக ஏறுங்க. கெட் இன் அப்படின்னா ஏறுங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் மூவ் இன்சைட் மற்றும் உள்ளே செல்லுங்கள். Get in quickly and move inside. Yes, it goes. Get in quickly and move inside. ஆமாம், போகும், சீக்கிரம் ஏறி உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கெட் இன் அப்படின்னா உள்ளே ஏறுங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அடுத்தது, ஒன் டிக்கெட் டு டி நகர் ப்ளீஸ். ஒரு டிக்கெட் டி நகருக்கு கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஹவு மச் இஸ் இட் அப்படின்னா எவ்வளவு. ஒன் டிக்கெட் டு டி நகர் ப்ளீஸ், ஒரு டிக்கெட் டி நகருக்கு கொடுங்க. ஹவு மச் இஸ் இட் அண்ணா, எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஒரு டிக்கெட்டு கொடுங்க, அந்த கொடுங்க அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படிலாம் கேட்காதீங்க. ஒன் டிக்கெட் டு டி நகர் ப்ளீஸ் அப்படின்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும். அப்படின்னா டி நகருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு கண்டக்டர் சொல்கிறாரு, இட் இஸ் 15 rupees. டூ யூ ஹேவ் சேஞ்ச்? 15 ரூபா. உங்ககிட்ட சில்லறை இருக்குங்களா? இப்போ டூ யூ ஹேவ் அப்படின்னா உன்னிடம் இருக்கிறதா, உங்களிடம் இருக்கிறதா. சேஞ்ச் அப்படின்னா சில்லறை, மீதி பணம். இப்படி கண்டக்டர் கேட்ட உடனே அதுக்கு பேசஞ்சர், நோ அண்ணா, இல்லைண்ணா, ஐ ஒன்லி ஹாவ் 100 rupee நோட். எங்கிட்ட 100 ரூபா மட்டும்தான் இருக்குது, 100 ரூபா நோட்டு மட்டும்தான் இருக்குது. ஐ ஹாவ் 100 rupee நோட் அப்படின்னா எங்கிட்ட 100 ரூபா நோட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஐ ஒன்லி ஹாவ் 100 rupee நோட் அப்படின்னா எங்கிட்ட 100 ரூபா நோட்டு தான் இருக்குது. புரியுதுங்களா? சரி, ஹாவ் ஹாவ அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க. கிவ் இட் ஹியர், ஐ வில் ரைட் த பேலன்ஸ் அமௌண்ட் ஆன் த பேக் ஆஃப் த டிக்கெட். சரி, இப்போ கவனிங்க, கிவ் இட் ஹியர் அப்படின்னா சரி கொடுங்க அதை. ஐ வில் ரைட் அப்படின்னா நான் எழுதுவேன் அப்படின்னு அர்த்தம். த பேலன்ஸ் அமௌண்ட்டை ஆன் த பேக் ஆஃப் த டிக்கெட், டிக்கெட்டினுடைய பின்புறத்தில். ஆஃப் த டிக்கெட் அப்படின்னா டிக்கெட்டின் உடைய. ஆஃப் அப்படின்ற வார்த்தைக்கு உடைய அப்படின்னு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? கிவ் இட் ஹியர், ஐ வில் ரைட் த பேலன்ஸ் அமௌண்ட் ஆன் த பேக் ஆஃப் த டிக்கெட். சரி, அதுங்க கொடுங்க, மீதி காசை டிக்கெட் பின்னாடி எழுதி தரேன். இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்க PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF ஐ உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. ஓகே அண்ணா, சரிங்க அண்ணா. பட் வென் வில் யூ கிவ் அப்படின்னா எப்போ கொடுப்பீங்க? த பேலன்ஸ் மணி, மீதி பணத்தை. பேலன்ஸ் அப்படின்னா மீதி அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? சரி, பேலன்ஸ் மணி அப்படின்னா மீதி காசு, மீதி பணம். ஓகே அண்ணா, பட் வென் வில் யூ கிவ் த பேலன்ஸ் மணி? சரிங்க அண்ணா, அண்ணா மீதி காசை எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர், ஐ வில் கிவ் இட் அப்படின்னா நான் அதை தருகிறேன். எதை? பேலன்ஸ் மணியை. பிஃபோர் யுவர் ஸ்டாப் அரைவ்ஸ், உங்களுடைய ஸ்டாப் வருவதற்கு முன்பு, உங்களுடைய ஸ்டாப் வர்றதுக்கு முன்னாடி ஐ வில் கிவ் இட், நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எதை? பேலன்ஸ் பண்ணிய. கோ அண்ட் சிட், போய் உட்காருங்க. பிஃபோர் அப்படின்னா முன்னாடி, முன்பு. ஐ வில் கிவ் இட் பிஃபோர் யுவர் ஸ்டாப் அரைவ்ஸ். கோ அண்ட் சிட், உங்கள் ஸ்டாப் வரதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றேன், போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேசஞ்சர், சரி இப்போ கவனிங்க, கோ அண்ட் சிட் அப்படின்னா போய் உட்காரு அப்படின்னு அர்த்தம். பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி பேச முடியாது. இப்போ இங்கே வந்து அந்த அம்மாவோட இவர் வயசில் பெரியவராக இருக்கிறதால கோ அண்ட் சிட் அப்படின்னு பேசலாம். ஆனால் கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறதா இருந்ததுன்னா ப்ளீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க. ப்ளீஸ் கோ அண்ட் சிட் அப்படின்னா போயிட்டு உட்காருங்க அப்படின்னு அர்த்தம். கோ அண்ட் சிட் அப்படின்னா போயிட்டு உட்காரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. இப்போ பேசஞ்சர் வந்து என்ன பேசுகிறாங்க? ப்ளீஸ் டெல் மீ வென் டி நகர் கம்ஸ். சரி, இப்போ கவனிங்க, வென் அப்படின்ற வார்த்தைக்கு எப்பொழுது, பொழுது, பிறகு இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்குது. ப்ளீஸ் டெல் மீ அப்படின்னா சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? டெல் மீ அப்படின்னா சொல்லு, ப்ளீஸ் டெல் மீ அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். வென் டி நகர் கம்ஸ் அப்படின்னா டி நகர் வருகிற பொழுது. ப்ளீஸ் டெல் மீ, கொஞ்சம் சொல்லுங்க. ஐ டோன்ட் நோ த ஸ்டாப், எனக்கு ஸ்டாப்பு தெரியாது. ப்ளீஸ் டெல் மீ வென் டி நகர் கம்ஸ், ஐ டோன்ட் நோ த ஸ்டாப். டி நகர் வந்ததும் கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு ஸ்டாப் தெரியாது.
அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கண்டக்டர் டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, ஐ வில் கால் அவுட் த ஸ்டாப் நேம். சரி, இப்போ கவனிங்க, கால் அவுட் இந்த ஃப்ரேசல் வெர்புக்கு சில அர்த்தங்கள் இருந்தாலும் அதில் ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா சத்தமாக பேசுறது, கொஞ்சம் கத்துறது. இந்த கத்துறது அந்த ஒரு அர்த்தம் இருக்கு. ஐ வில் கால் அவுட் த ஸ்டாப் நேம் அப்படின்னா நான் ஸ்டாப் பேரை சத்தமாக சொல்லுவேன் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் வரி, ஐ வில் கால் அவுட் த ஸ்டாப் நேம். கவலைப்படாதீங்க, நான் ஸ்டாப் பேரை சத்தமாக சொல்லுவேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.